ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? நாளைக்கு என்ன டே தெரியுமா? வேலண்டைன்ஸ் டே. வேலண்டைன்ஸ் டேனா என்னடா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். சொல்லு, நீதான் தைரியமா நாளத்தை சொல்லு. அது உங்களுக்கு தெரியாம இருக்காது. லவ்னா என்னடா? ரூம் போடுறது. ஏன் ஜாலி ராஜா? நான் எதுக்கு சொல்லிக்கிட்டு அது வேற நம்மள வைவாங்க. கமல்ல வந்து கழுவி ஊத்துவாங்க. அது ஒரு பக்கம் போட்டோம். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு என்ன டே தெரியுமா? ஒரு நிமிஷம், போற வழியில ஏதாவது ஒரு மெடிக்கல் ஷாப் பார்த்து கொஞ்சம் நிறுத்துங்க. ஒரு ஐட்டம் வாங்கணும். ஐட்டம்? நானும் ஒய்ஃபும் இன்னைக்கு ஜாலியா அதுக்கு சேஃப்டி ஐட்டம் வாங்கலாம். இன்னைக்கு காண்டம் டே. என்னது? MOOTயா? A few moments later. பேயில போவான். என்னல பர்சன் அனுப்பியிருக்கா நீ? என்னல இது? பிரிக்கப்பதான் தெரியுது. என்ன பர்சன்ட்? நீ மாட்டிட்டு அலையம்ல செத்த பையல. எனக்கு அனுப்புறா நீ? அதாவது பிப்ரவரி 14 ஆகஸ்ட் டேனா 13ஆம் தேதி காண்டம் டே. இது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல. தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எல்லாரும் கேட்கலாம், ஏன்டா வேலண்டைன்ஸ் டேக்கு முன்னாடி தான் இந்த டேயை கொண்டு வரணுமா? ஏன்டா இப்படி பண்றீங்க? காதலர்களை கேவலப்படுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, காதலி ஒரு காதலனுக்காக என்னெல்லாம் பண்ண முடியும்? ரூம் போட்டா ஓகே சொல்லுவா. எதுக்கு இந்த நேரத்துல மேக்மை ட்ரிப்ல 50% ஆஃபர் வருது? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க மக்களே. அப்ப வேலண்டைன்ஸ் டேல என்ன நடக்குது அப்படிங்கிறது ரூம் புக் பண்ற ஆப்புக்கு தெரிஞ்சிருக்கும் போது ஆப்ரால் இவங்களுக்கு தெரியாம இருக்குமா? அதனாலதான் பிப்ரவரி 14க்கு முன்னாடி இந்த காண்டம் டே கொண்டு வரப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, திருவனந்தபுரத்துல நம்ம இந்தியாவில ஏற்கனவே 11ஆம் தேதி இதுக்குரிய விழிப்புணர்வை பண்ணியிருக்காங்க. இப்ப இது குறித்த ஒரு விழிப்புணர்வு ஏன் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். காரணம் என்ன சொன்னா, இந்த நாட்டுல 43 மில்லியன் மக்கள் எய்ட்ஸ் மற்றும் இதர பாலியல் நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கான காரணம் இந்த விழிப்புணர்வுகள் இல்லாம இந்த மாதிரியான தவறான விஷயங்களை ஈடுபட்டதுனாலதான். அப்படிங்கறதுனாலதான் இன்னைக்கு அந்த டேயை கொண்டாடுறாங்க. அதுக்கு வைக்கிறதுக்கான காரணம் செலிப்ரேட் பண்றதுக்காக இல்ல, மக்களுக்கு முக்கியமான விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். விழிப்புணர்வுகளால மட்டும்தான் இந்த சமுதாயத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னு தெரிஞ்சதுனாலதான் அவங்க இந்த மாதிரியான ஒரு நாளை அவங்க கொண்டாடுறாங்க. விழிப்புணர்வு உள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான நாட்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த மாதிரி நாட்களை கொண்டு வந்திருக்காங்க. ஏண்டா கண்ணு இந்த மாதிரி பண்ணி தொலைகிறீங்க? ஒன்றுமே குணப்படுத்த முடியாதரா? டே கண்ணு, உங்களுக்கு விவரம் தெரியாதரா? எந்த மருத்துவத்திலையும் பண்ண முடியாதரா கண்ணு? அதனால எந்த ஒரு நேரத்திலையும் நம்ம பாதுகாப்பா இருக்க வேண்டியது அவசியமா இருக்குது. இந்த காண்டம் மூலியமா தேவையற்ற கருக்கள் உருவாகிறதை நம்மளால தடுக்க முடியும். அதனாலதான் இந்த காண்டம் டே ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்றேன். முக்கியமா அப்ப சொன்ன மாதிரி ரொம்ப கூச்சப்படுற நாடுகள்ல முதல்ல இருக்கக்கூடிய ஒரு நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நீங்க தான் நினைக்கலாம், நம்ம தான்டா இந்தியா தான் நினைக்கலாம். ஆனா ஐரோப்பால இருக்கிற UK காரன் தான் காண்டம்ங்கிற வார்த்தையை சொல்றதுக்கு கூச்சப்படுறான். அதே நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, காண்டம் வாங்குறதுக்கு நம்ம ஆளுகள்கிட்ட போய் கேட்டு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்குன்னு தனியா ஒரு ரூல்ஸே வச்சிருக்கான் அம்மாள். உங்களுக்கு என்ன வேணா? இவங்களுக்கு கொடுத்து அனுப்புங்க. இவங்க புருஷன் ரொம்ப நேரமா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவ ஏன் பொண்டாட்டி? சாரி. உங்களுக்கு என்ன வேணா? ஏதோ வயசான பெரியவர் ரொம்ப நேரமா நிக்கிறாரு. இவர் கொடுத்து அனுப்புங்க, நம்ம அப்புறம் வாங்கிக்கலாம். பேசாம சைகையில காட்டலாமா? சிச்சி, ரொம்ப அசிங்கமா இருக்கும். அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா, காண்டம் வாங்குற மெடிக்கல்ல லேடிஸ் ஒர்க் பண்ணவே கூடாது. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, காண்டம் வாங்கும் போது காண்டம் வாங்கக்கூடிய அந்த கடைக்காரர் மட்டும் தனியா இருக்கணும். முக்கியமா அங்க லேடிஸ் யாருமே இருக்கக்கூடாது. இன்னும் ஒரு முக்கியமான கண்டிஷன் வச்சிருக்க அம்மாளு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, காண்டம் வாங்குற கடையில ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கணும். அதாவது ஓனர் மட்டும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கடையை தான் நம்மால் செலக்ட் பண்றான். 9 பேரு 10 பேரு ஒர்க் பண்ற கடைக்கு காண்டம் வாங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி ரெகுலரா ஒரே ஒரு கடையில போய் காண்டம் வாங்கக்கூடிய அப்படின்னு நம்மால ரூல்ஸ் வச்சிருக்கான். இவ்வளவு புத்திசாலி யாரு அப்படின்னா நம்ம இந்தியாக்காரன் தான், வேற யாரும் செய்ய மாட்டான். ஏன்டா ஒரே கடையில ரெகுலரா போய் காண்டம் வாங்கக்கூடாது அப்படின்னா, அதுக்கு நம்மால ஒரு ரீசன் சொல்றான். என்னன்னு தெரியுமா? ரெகுலரா நம்ம ஒரு கடையில போய் காண்டம் வாங்கினோம்னா போகும்போது வரும்போதெல்லாம் கடைக்கார ஒரு மாதிரியா பார்ப்பான்டா. எத்தனை தடவை காண்டம் வாங்குறோம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, நம்ம எத்தனை தடவை கொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிடும்.
அதனால பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கடையை மாத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இந்தியாக்காரன் தாங்க இதுலயும் ஓஎம்ஜியா இருக்கான், ஓமேரா இந்தியாவா இருக்கான். இதுலயும் மூலக்காரனா இருக்கிறவன் நம்ம இந்தியாக்காரன் தான். நாளைக்கு உலக முழுக்க வேலண்டைன்ஸ் டே கொண்டாடப்படுது. அதை எவனாலும் தடுக்க முடியாது, எவனும் சொன்னாலும் கேட்க மாட்டான். நம்ம ஏதாச்சும் சொன்னோம்னா நம்ம பூம்பர்னு சொல்லுவான். அட்லீஸ்ட் இந்த வீடியோவாச்சும் போடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஏதாச்சும் தவறு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்க வீட்டு பிள்ளையார் நினைச்சு நம்மள மன்னிச்சிருக்கேன் கேட்பேன் நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் கேட்க மாட்டேன். நம்ம எது சொன்னாலும் பூமரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால இந்த விஷயத்தெல்லாம் கடந்துட்டு போயிருந்தோம். அதாவது நம்ம தாத்தா சொல்ற மாதிரி பாதுகாப்பா இருங்கடா, தப்பு பண்ணாதீங்கடா பேர பசங்களா அப்படின்னு தான் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல தான் நம்ம இருக்கோம். இந்த வேலண்டைன்ஸ் டே பிசினஸ்க்காக கொண்டு வரப்பட்டது, காதலர்களுக்காக கொண்டு வரப்பட்டது இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளை எவன் நம்ப போறான்? ஐரோப்பா கண்டத்துல இதை பிசினஸ்க்காக தாண்டா கொண்டு வந்தாங்க, இதுக்கு நம்மளுக்கு சம்பந்தம் இல்லடா அப்படின்னு சொன்னா நீ ஒரு அடிப்படைவாதி, நீ ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பூமர்னு சொல்லுவாங்க. அதனால இதெல்லாம் நம்மளுக்கு என்ன தேவை? நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு நின்று இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு வேண்டாம் மகனே அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துட்டு போயிட வேண்டியதா. நமக்கு இருக்குடா வம்பு, இருக்கட தெரியாம இருந்துட்டு போயிரும்டா. அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருப்பா. அதனால நான் சொல்ல விடுறது என்னன்னா நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுங்க, கொண்டாடாம போங்க. ஆனா இதை பத்தி கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டன் சொல்லி ஒன்று வச்சிருக்காங்க, அதை யாரும் அமுக்க மாட்டேங்கிறீங்க. யூடியூப்காரனே நம்மகிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றோம், அந்த பட்டனை கொஞ்சம் அமுக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோ நம்ம சேனல்ல வரும். மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக்கும் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து உங்களுடைய கமெண்ட்டுகளை தெரிவிங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறாங்க, கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா? இந்த வேலண்டைன்ஸ் டே வச்சு எவ்வளவு சம்பாத்தியங்கள் சம்பாதிக்கப்படுது? இது பிசினஸ் யூஸ்க்காக நடத்தப்படுதா இல்ல உண்மையிலேயே காதலர்களுக்காக கொண்டு வரப்படுதா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, காதலை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். உங்க வீட்டுல மட்டும் லவ் பேட்ஸ் வளர்ப்பீங்க, ஆனா உங்க வீட்டுக்குள்ள ஒரு லவ் வந்தா எழுப்பீங்களா? இப்படி கேட்கணும். வாடா வீட்டுக்கு போ, வாடா போயிட்டே இருப்போம். டேய் மோடுமுட்டி பிரதர், என்ன நீங்க புத்திமதி புண்ணாக்கு சொல்லுவீங்க, அதை நான் கேட்கணும். அதானே ஏற்க சாகிறது ஏற்கதான். உண்மையிலே தன்னுடைய மனைவியை நேசிக்கிற ஒரு நபருக்கு ஒவ்வொரு நாளுமே காதலர் தினம் தான். குட் பை வியூவர்ஸ், பாய்.